ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐயனார் துணையில நிலாவும் சோரனும் வந்து வக்கீல பார்த்து எப்படியாவது வந்து அந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. சரின்ட்டு நிலா வந்து சொல்றாப்புல, அதாவது எனக்கு டைவர்ஸ் வேணும். என்ன ரீசன் கேட்டா, அதாவது ரீசன்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. நம்ம சோரன வந்து தனியா வச்சு கேட்குறாப்புல, எனக்கு வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசை. பட் அவங்களுக்கு வந்து அ டைவர்ஸ் தான் வேணுங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. தயவு செய்து குடுத்துருங்க அப்படிங்கிறாப்புல. சரி வாங்க அப்படின்ட்டு 2 பேத்தையும் கூப்பிட்டு இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி குடுங்க. எல்லாத்தையும் நான் ப்ரொசீட் பண்றேன் அப்படிங்கிறாப்புல. இதெல்லாம் முடிச்சு போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு யூடியூபர்ஸ் வந்து பார்த்து ஒரு ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள வந்து எப்படி நீங்க லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? அப்படின்லாம் கேட்டுட்டு ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாப்புல. முதல்ல சோழன்ட்ட கேட்குறாப்புல, நம்ம நிலாவுக்கு பிடிச்ச கலர் என்ன? சாப்பாடு என்ன? எல்லாத்தையும் கேட்டா, சோழன் சும்மா பட்டு, 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 பட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம நிலா வந்து ஆச்சரியமா இருக்கு. அதில கொஞ்சம் கொஸ்டின கொஞ்சம் மாத்தி வந்து நம்ம நிலாட்ட கேட்குறாங்க. சோழனுக்கு என்னென்ன பிடிக்கும்? எப்படின்லாம். பார்த்தா அதில வந்து 2 கொஸ்டின் சரியா சொல்றாங்க. மீதியெல்லாம் தப்பா தான் சொல்றாங்க. சரி நீங்க இருந்த கப்புள்ஸ்லாம் வந்து நீங்க தான் நல்லா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கொத்து குடுக்குறாப்புல அந்த யூடியூபர்ஸ். 2 வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நிலா வந்து சொல்றாப்புல, "இது எல்லாமே வந்துட்டு நீ ஒரு அஸ்யூம்ல தானே சொன்ன" அப்படின்னா, "அப்படிலாம் கிடையாது. நான் கரெக்ட்டா தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கொத்த வந்து நம்ம நிலா வந்து கீழ போட்டுட்டு போயிடுறாங்க. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சைலன்ட்டா இருக்காங்க. எதுக்கு பாண்டியனுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. பட் பாண்டியன் வந்து நோண்டி நோண்டி கேட்டதில, அப்பா வந்து அதாவது நம்ம பாண்டியனோட அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாப்புல, இந்த மாரி "வானதியோட அவங்க அண்ணன் வந்து இப்படி வந்து கத்திட்டு போனா, உன் சண்டைலாம் வெளியில வைக்க சொல்லு. ஏன் இப்படி வீட்டுக்குலாம் கொண்டு வர?" அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. அவன் வந்து வீட்ட என்ன மாரி கேவலமா பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்ல, அவன வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அ நம்ம பாண்டியன் வந்து மல்லு கட்டிட்டு நிற்கிறாப்புல. அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் கோவத்தோடயே இருக்காப்புல. பார்க்கலாம் அடுத்த வாரம்.